இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா மேம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் வந்து ஏற்பட்டிருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லலாம். மெயினா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நடிக்காத ஆர்டிஸ்ட்டே கிடையாது. அத்தன பேத்து கூடயும் நடிச்ச ஒரு நடிகை. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நெறைய இடத்துல வந்து சில ஆட்ஸா இருக்கட்டும், அதே மாரி சில ரியல் எஸ்டேட்ஸோட ஆடா இருக்கட்டும், இந்த மாரி விஷயத்துங்கலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு படம் கிடைக்கல அப்படின்ற மாரி தான் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய அளவுல அவங்களுக்கு படம் கிடைக்கல. படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்கு. படங்கள் வந்து பெரிய பெரிய ஒரு இடையூறா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து மிகப்பெரிய அளவுல ரிக்வெஸ்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, கேவிஎன் அவங்க வந்து இப்ப நம்ப நயன்தாரா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் நயன்தாராவே வந்து ஸோ இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ் சினிமா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்களோ அப்படின்ற மாரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங்கே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சொதப்பல் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ப நயன்தாரா நடிச்ச படங்கள் அப்படின்றது ரீசென்ட்டா வந்த படங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் வந்து தமிழ் சினிமா எடுபடல. மெயினா வந்து அண்ணாத்த சூப்பர் ஸ்டார் கூட நடிச்ச படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒண்ணும் வேலைக்கு ஆவல அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நயன்தாரா மேம் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார்ட்ட கால் ஷீட் கேட்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கால் ஷீட் கேட்டு எப்படியாவது நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படம் பண்ணிறணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் நடிகர் பார்த்தீங்களா, அந்த படத்துல பண்ணணும் அப்படின்றது தான் இப்ப நயன்தாரா மேமோட ஒரே ஆசை. ஸோ நம்ம வந்து சினிமா விட்டு போற கண்டிஷன்ல தான் இப்ப இருக்கோம். சினிமா விட்டு போறதுக்கு முன்னாடி ரஜினி சார் கூடயும், கமல் சார் கூடயும் ஒண்ணா சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிடணும் அப்படின்ற மாரி நயன்தாரா மேம் ரொம்ப விரும்புறாங்களாமா. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாரி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கால் ஷீட் அனுப்ப போறாங்களாமா. ஸோ அந்த கால் ஷீட் மட்டும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நம்ம நயன்தாரா மேம இந்த தலைவர் 174 படத்துல வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாரி தகவல் வந்திருக்குது. ஸோ நீங்க இத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நயன்தாரா மேம் வந்து மறுபடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் கமல் சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தலைவரோட இன்ட்ரஸ்டிங்கான வேற லெவலான அப்டேட்ஸ்க்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.